Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஜென்ரலா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம இ வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கன்சிடரேஷன் போறேன். ஒரு பிளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இட்ஸ் கால்ட் அஸ் அ சோர்ஸ் சார்ஜ். அண்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு சார்ஜ் இருக்கு. அது வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்எஃபாக இருக்க போகுது. ஸோ தட் இட் வில் நாட் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். ஸோ அதனால என்னோட கன்சிடரேஷனுக்கு இதை வந்து நான் ஸ்மால் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த இந்த டெஸ்ட் சார்ஜை டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் நகர்த்திட்டு வந்துட்டே இருக்கேன், மூவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சே த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரும் பாசிட்டிவ் சார்ஜ் இவரும் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால ரிப்பல் ஆகும். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகிடும். இந்த ரிப்பல்ஷன் ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கல, கரெக்டாக பீன்ற பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடக்கும், பீன்ற பாயிண்ட்ல நடக்கும், இல்லைன்னா பீன்ற பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன் வரைக்கும், இந்த சோர்ஸ் சார்ஜை சுற்றி ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸிபிட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? விச் இஸ் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், விச் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏதோ ஒன்று அது இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ரீஜன் வரைக்கும் எக்ஸிபிட் ஆகுதோ அந்த ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் டெஃபினிஷன் என்ன சொல்லுது பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் டெஸ்ட் சார்ஜ், பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட் வித்தவுட் டிஸ்டர்பிங் த பொசிஷன் ஆஃப் த சோர்ஸ். இந்த சோர்ஸ் சார்ஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதுதான் உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ். அப்போ இதோட எஸ்ஐ யூனிட் எப்படி இருக்கும்? எஸ்ஐ யூனிட் இஸ், ஸோ ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், சார்ஜஸ்க்கு கூலும். ஸோ நியூட்டன் பர் கூலும் விச் இஸ் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அடிக்கடிக்கு இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? உங்களோட எம்சிக்யூவில் பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷனல் குவான்டிட்டி கேட்பாங்க. ஸோ இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் எல்டி இன்வர்ஸ் கியூப் ஏ டு த பவர் ஆஃப் -1 ஏ இன்வர்ஸ். சரிங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். due to a point charge. ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ் கண்டிஷனும் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டிஷனும் ஒன்று தான். ஸோ ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்க போது, ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்க போது, இந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு வரைக்கும் இந்த பீன்ற பாயிண்ட்ல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வர போறீங்க. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நம்ம சொல்லணுமா? கன்சிடர் திஸ் பாயிண்ட் டிஸ்டன்சஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம எப்படி எடுப்போம்? நமக்கு ஆல்ரெடி கூலும்ஸ் ஃபோர்ஸ் தெரியும். F is equal to 1/4πε0 Q1 Q2 divided by R square அப்படின்றது கூலும்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த கேஸுக்கு மேலே இருக்க டயக்ராம் கேஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னா F is equal to 1/4πε0. சார்ஜஸ் என்ன இருக்கு? Q அண்ட் Q0 இருக்கு. ஸோ Q0 divided by R square. சரியா? இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி, இது எப்படி எடுத்துக்கலாம்? F is equal to, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், F by Q0 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்கே சால்வ் பண்ணிக்கலாமா? இந்த எஃப்க்கு பதிலாக சால்வ் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ணிங்கன்னா Q0 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ த ஃபைனல் ஈக்குவேஷன் பிகம்ஸ் வாட்? E vector is equal to 1/4πε0 Q by R square. So this is your second equation. So electric field கான ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா E vector is equal to 1/4πε0 Q divided by R square. நம்ம இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு
is inversely proportional to r square. Inversely proportional to r square. That means நீங்க எடுக்க போற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த Pன்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்கல்ல, அந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோஸரா இருக்கு, சோர்ஸ் சார்ஜுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கு அப்படின்னா the electric field will be more. If it is far away from the source charge, அப்போ electric field என்ன ஆகும், ரொம்ப கம்மியாயிரும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ E is inversely proportional to r square. And another one is இங்க என்ன ஆகும், இங்க என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா electric field is independent of what? Is independent of test charge. So test charge ஓட வேல்யூவே நம்ம இங்க என்ன ஆகுது, எடுத்துக்கிறது கிடையாது. சரியா? அப்போ ஒரு electric field of a point charge கேட்டாங்க அப்படின்னா this is the formula. Clear? Okay, next question பாருங்க. So electric field due to a system of point charges. இப்போ electric field due to a single point chargeனால என்ன எடுத்தீங்க, என்ன ஃபார்முலா கிடைச்சது? E vector is equal to 1 by 4 pi epsilon naught q by r square ஒரு ஃபார்முலா எடுத்தீங்களா? இப்போ electric field due to a system of point charges. ஆல்ரெடி இந்த லெக்சருக்கு முன்னாடி நீங்க முன்னாடி ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டியூ டு a system of charges இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒருவேளை நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்திருக்கோம். அந்த ஆரிஜின்ல இருந்து 3 சார்ஜஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், Q1 Q2 அண்ட் Q3. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து R1 R2 அண்ட் R3 அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருந்து என்ன ஆகுது, இந்த சார்ஜஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அண்ட் இந்த 3 சார்ஜஸ்மே ஒரு பாயிண்ட் P அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, அது இந்த டைரக்ஷன்ல Pல என்ன ஆகும், E1 அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். Q2 will give E2 and Q3 will give E3 அந்த பாயிண்ட் Pல. ஓகே, இந்த பாயிண்ட் Pக்கும் Q1க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன், R1P, here R2P அண்ட் இங்க R3P. சரிங்களா? ஸோ அப்போ அங்க சிங்கிள் சார்ஜ் இருந்தது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சது. இங்க 3 சார்ஜ் இருக்கு, 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு Pன்ற பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் திருப்பி சொல்றேன், அந்த ஃபோர்ஸ் நடத்தின லெக்சரரை பார்க்கல அப்படின்னா நீங்க அந்த ஃபோர்ஸ் நடத்தின லெக்சரரை பார்த்துக்கோங்க. அங்கேயும் சூப்பர் பொசிஷன் தான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரி, இங்க the electric field say E vectorன்னு வச்சுக்கோங்க. The electric field at any point due to a group of charges is equal to the vector sum of electric field produced by each charges at the point. அப்படின்னா இந்த பாயிண்ட் Pன்ற பாயிண்ட்ல உங்களுக்கு ஓவரால் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் சிம்பிளி வெக்டார் சம் பண்ண போறீங்க. எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் யூ ஆர் கோயிங் டு ஆட், தட் இஸ் E net, அந்த P பாயிண்ட்ல கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை E net அப்படின்னு சொல்றேன். E net is equal to E1 vector plus E2 vector plus E3 vector. இந்த மாதிரி நீங்க எத்தனை சார்ஜஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். சரியா? அண்ட் இண்டிவிஜுவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன சொன்னோம் நம்ம, இங்க நான் எழுதி கொடுத்தேன், கரெக்டா? இங்க எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 1 by 4 pi epsilon naught Q1 ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து Q1 டிவைடட் பை R1P ஸ்கொயர் என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. செகண்ட் ஒன் இஸ் வாட், 1 by 4 pi epsilon naught Q2 divided by R2P ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 1 by 4 pi epsilon naught Q3 divided by R3P ஸ்கொயர் plus going on till n வரைக்கும் போகும். ரைட்? ஓகே, ஸோ இங்க காமனா இருக்க டேர்ம் என்னது, 1 by 4 pi epsilon naught. அவங்கள காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் will be what, Q1 divided by R1P ஸ்கொயர் plus Q2 divided by R2P ஸ்கொயர் plus going on till n வரைக்கும். கிளியர்? ஓகே, அப்ப இதை எப்படி நம்ம எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E net is equal to 1 by 4 pi epsilon naught. இந்த வெக்டார் அடிஷன் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து நம்ம சம்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to the till n
அண்ட் Q123 போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து QI அண்ட் டினோட் பண்ணிட்டு டிவைடட் பை ஆர் ஐபி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இது தியரிட்டிக்கலாக எழுதும்போது இப்படி எழுதுவோம், சரியா? நியூமரிக்கலாக போடும்போது பேரலோகிராம் லாவை யூஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து உங்களுக்கு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ஸஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸில் நீங்கள் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா புரியணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட லெக்சரை நல்லா பாருங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். இந்த கொஸ்டினில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கொயரில் 4 சார்ஜஸ் ஆர் கெப்ட் அட் த கார்னர்ஸ். அந்த ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பி, இது சி அண்ட் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, இங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we used to draw a diagonal. We'll draw a diagonal there. ஸோ இந்த டயக்னல்ஸை இங்கே வரைஞ்சிட்டோம், ரைட்டா? வரைஞ்சிட்டு அந்த சென்டரில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைரக்ஷன்ஸ் வரைங்க, சரியா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றதுனால எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் ஓ அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷன். இந்த மாதிரி ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வளைவா இருக்காது. ஸோ ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷன். If it is a negative charge, it is radially inward in direction. The electric field lines or electric field. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபோர்ஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த டின்ற இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜ் என்னதுன்னு பாருங்க. QD மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, QD is what? மைனஸ். ஸோ அப்போ அந்த மைனஸை பார்த்த மாதிரி இன்வெர்டாக தான் இருக்கணும். நான் இதை வந்து ED அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் வாட் அபவுட் QC? இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ radially outward in direction, outward in direction. This is EC. And what about QB? That is also negative. So inward இருக்கும். இது EB. A பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? A பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? It is positive. So radially outward. So இது EA. இங்க நம்ம பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த distance நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாமா? இதுல that is OA will be equal to OB will be equal to OC will be equal to OD will be equal to the same distance. Let us consider X. So எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா? அண்ட் இப்போ இங்க பாருங்களேன், இவங்களோட சார்ஜ் ரெண்டு பேருமே ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஃபார்முலா எழுதுனா எப்படி வரும்? EA which is equal to 1/4πε0. Q வந்து என்னது? 2வா? மைக்ரோ. ஸோ Q பை தானே, அப்போ 2 × 10⁻⁻⁴ மைக்ரோன்றதுனால -6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் தெரியாது, ஆனால் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ x². இப்போ ECA எடுங்க, அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1/4πε0 2 × 10⁻⁻6 டிவைடட் பை x². ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்களா? ஈக்குவலாக இருக்காங்க, பட் தே ஆர் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது EA, இது EC. So equal but opposite direction, they cancel each other. So the same condition is going to happen in the case of what? ED and EB. இது பாருங்க, ED க்கு என்ன வந்துரும்? ED க்கு சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் பாருங்க, 1/4πε0. இங்க இந்த மைனஸை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா மைனஸ்ன்றது இந்த வெக்டார் லைக் டைரக்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா 5 × 10⁻⁶ டிவைடட் பை த சேம் டிஸ்டன்ஸ் x². நீங்க EBக்கு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். அண்ட் தே ஆர் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தே வில் கேன்சல் ஈச் அதர். அப்போ எல்லா ஃபோர்ஸும் என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல? சாரி, எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சுல. அப்போ த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் O வில் பி
E net is going to be what? 0. புரியுதா? No need to solve and all. இந்த மாதிரி நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. Consider these two charges is located at the distance A and B, point A and B. Okay. இந்த சார்ஜ் வந்து என்னன்னு சொல்றாங்க, Q1 is equal to 1 microcoulomb எடுத்துக்கிறேன். Micro means 10 to the power of -6. ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரோ 6 கூலும். அண்ட் Q2 என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +4 microcoulomb. ஓகே. அண்ட் இதுக்கான செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்ஸ். ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? 30 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த +1 மைக்ரோகூலும்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன், சே ஓ, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும்னு கேட்குறாங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு? தட் இஸ் இதுல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம் நீங்க. யூ கேன் டேக் இட் as what? You can take it as 30 minus x. 30 centimeters minus x. ஓகே, சரி. இப்போ இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? எப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0வா இருக்கும் அப்படின்னா, E1 should be equal to E2வா இருக்கணும். வாட் இஸ் E1 and E2? இப்போ இந்த Q1ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் E1ன்னு எடுத்துக்கிறேன். Q2ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை E2ன்னு எடுத்துக்கிறேன். நான் ஏன் டைரக்ஷன் எப்படி போட்டிருக்கேன்? ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே ரேடியலி அவுட்வர்ட். சரியா? இந்த E1 வந்து இந்த Q1 விட்டு வெளியே வர மாதிரி போடணும், E2 வந்து Q2 விட்டு வெளியே வர மாதிரி போடணும். ஸோ போத் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெண்டு பேருமே எப்போ ஈக்குவலா இருக்காங்களோ அப்பதான் இந்த கண்டிஷன் நடக்கும். அப்போ ஈக்குவல்னு நம்ம சொல்லட்டுமா? கண்டிஷன் புரிஞ்சிச்சா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலால எழுதுனா 1/4πε0. ஃபர்ஸ்ட் E1ஓட சார்ஜ் என்னது? Q1. ஸோ Q1 டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E2ஓடது என்னது? 1/4πε0 into Q2 divided by what is the distance? 30 minus x the whole square. So இதுல cancelations ஆகுதுலாம் கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 into 10 to the power of -6 divided by x square is equal to 4 into 10 to the power of -6 divided by 30 minus x the whole square. Okay, so cross multiply பண்ணிடலாமா? 30 minus x the whole square is equal to, I can write this as what? இந்த 10 to the power of 6 10 to the power of 6 அடிச்சிட்டா I can write it as 2 square into x square. So you can cancel all the squares. So 30 minus x is equal to 2x. So I will take that x that side. So 30 is equal to 3x. X is equal to 10 centimeters. Divide பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும். புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த 1 மைக்ரோகூலும்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல தான், சரி அந்த பாயிண்ட் ஓன் எடுத்தோம்ல, அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும். சரியாமா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன பண்றேன்னா, இதே மாதிரி ஒரு சம நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்க செல்ஃபா ட்ரை பண்ணிட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ +4 மைக்ரோகூலும் இருக்கு அண்ட் +1 மைக்ரோகூலும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 meters. ஓகே, இப்போ find the point on the line joining the charges at which the net electric field of the system is 0. So எந்த இடத்துல E net வந்து 0வா இருக்கும்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. நம்ம அந்த மேலே பார்த்தா அந்த சேம் கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. ஸோ ஒரு சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 is equal to +0.2 coulomb and another charge is Q2 is equal to +0.4 coulomb. இவங்களோட செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 meter. சரிங்களா? இவங்களோட மிட் பாயிண்ட்ல find the electric field, find the net electric fieldன்னு சொல்றாங்க. ஸோ E net at mid point கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட். ஸோ அப்போ
நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம டைரக்ஷன்ஸ் வரையுமா ஸோ டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறோம் சே Q1லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E1 பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன் E2வும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ரேடியலி அவுட்வர்ட்ஸ் Q2ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ போத் ஆர் ட்ராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் E1 தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு Q1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல மிட் பாயிண்ட் தானே அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ் என்னது 0.05 அண்ட் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் 0.05 இருக்கும் இல்லையா அப்போ E1 ஃபார்முலா என்னது E1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K Q1 டிவைட் பை R1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் R1 ஸ்கொயர் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 × 10⁻⁹ இன்டூ Q1 வேல்யூ எழுதிக்கோங்க 0.2 கூலும் 0.2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 0.05 the whole square. ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன் 5 × 10⁻⁻2 the whole squareனு எழுதிக்கிறேன் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ இந்த 0.2 எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 10⁻⁻1 divided by 25 × 10⁻⁴. So on solving this, you get 7.2 × 10⁻11 Newton Coulomb inverse. சரிங்களா அண்ட் இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஏன்னு எடுத்துக்கோங்க இவன் பின்னு எடுத்துக்கோங்க அப்போ அலாங் OA இதே மாதிரி E2 கண்டுபிடிங்க இதே மாதிரி E2 கண்டுபிடிங்க E2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த சேம் ஃபார்முலா KQ2 டிவைடட் பை R2 ஸ்கொயர் ஸோ யூ வில் பி கெட்டிங் வாட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 9 × 10⁻9 இன்டூ 0.4 divided by so distance அதே தான் ஸோ 25 × 10⁻⁴. ஸோ அவனை விட வந்து எப்படி இருப்பான் 2 டைம்ஸ் இருப்பான் அப்போ 14.4 இன்டூ 10⁻11 Newton Coulomb along which direction along BO. கிளியர் இப்போ 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அதுல கிரேட்டர் வேல்யூவா இருக்கா ஸோ E2 இஸ் கிரேட்டர் இல்லையா அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால E2 வெக்டார் மைனஸ் E1 வெக்டார் ஸோ யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க 2 எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சுன்னா ஆட் பண்ணும் 2ம் வேற டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணும் ஸோ இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் ஸோ திஸ் மைனஸ் திஸ் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் வாட் 7.2 × 10⁻11 Newton per Coulomb along which direction யாரோட மேக்னிடியூட் அதிகமா இருக்கோ அதே டைரக்ஷன் தான் BO. கிளியரா ஸோ இதுல செகண்ட் சப்டிவிஷனும் ஒன்று கேட்குறேன் செகண்ட் சப்டிவிஷன் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா a point on the line joining Q1 and Q2 such that 0.05 meters away from யாருன்னு பார்த்தீங்கன்னா away from Q2 and 0.15 meter away from Q1. That is அப்போ டயக்ராம் எப்படி வருவீங்க இப்படி எடுத்துக்கலாமா சேம் தானே இது Q1 இது Q2 விட எப்படி இருக்காங்கன்னு பாருங்க 0.05 meters இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்போ கன்சிடரிங் this distance is 0.05 ஸோ இங்க பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் 0.15 meters away 0.15 metersனா இங்கிருந்து 1 meter 0.1 meter அண்ட் இங்க 0. ஸோ ஓவராலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் அகெயின் அந்த P பாயிண்ட் தான் 2 பேருக்குமே அது அந்த P பாயிண்ட் தான் கிடைக்க போகுது ஓகேவா ஸோ டிஸ்டன்ஸ் புரியுதா உங்களுக்கு ஸோ 0.1 meter ப்ளஸ் 0.05 meter ஆட் பண்ணும்போது ஓவராலா உங்களுக்கு இந்த மீட்டர்ஸ் கிடைச்சிடும் கரெக்டா அப்போ அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்க டிரா பண்ணீங்கன்னா எப்படி ஆகும் இவங்க பிளஸ் Q ஓகே அண்ட் இவங்களும் பிளஸ் Q தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ்
அப்போ பாயிண்ட் P ல the electric field எப்படி இருக்கும்? E1 vector is going to be radially outward in direction, E1 vector. And E2 vector is also going to be radially outward in direction. கரெக்டா? அப்போ ரெண்டு பேரும் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறாங்க? சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறாங்க, ரைட்டா? அப்போ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனாங்க அப்படின்னா the net electric field must be what? E1 vector plus E2 vector ஆட் பண்ணிக்கணும், சரியா? அப்போ E1 vector கண்டுபிடிக்கலாமா? அப்போ E1 vector is due to what? Plus Q, that is Q1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் நீங்கள் மாற்ற போறீங்க. அப்போ டிஸ்டன்ஸ் மாற்றிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 9 × 10⁻⁹ சார்ஜ் வேல்யூ அதே தான் 0.2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 0.15 மீட்டர் the whole square, சரிங்களா? ஆக்டிங் along which direction? ஸோ இவன் A அண்ட் இவன் Pன்னு வச்சுக்கோங்க, இவன் AB அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ along which direction? AP direction. ஓகே. அண்ட் E2 வெக்டார் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 9 × 10⁹ into 0.4 divided by இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? 0.05 தான். 0.05 ஆல்ரெடி நம்ம இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்டா? ஸோ ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காமனான டேர்ம்ஸ் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 9 × 10⁹ is common and the remaining term is 0.2 divided by 0.15 the whole square plus 0.4 divided by 0.05 the whole square. Okay, so overall calculate பண்ணும்போது 1.52 into 10⁻12 Newton per coulomb along which direction? The both electric field acting in the same direction தானே. அப்போ along AP நே போட்டுக்கலாம், along AP. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டு சார்ஜஸ் எப்படி இருக்கு? ஸோ ஒரு சார்ஜ் வந்து 10⁻⁻8 கூலுமா இருக்கு, another one is -10⁻8 கூலுமா இருக்கு. செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு சார்ஜஸ்மே சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் Q1 அண்ட் திஸ் ஒன் இஸ் Q2ன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருமே மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலா இருக்காங்க, பட் சிம்பிள் வைஸ் எப்படி இருக்காங்க? ஆப்போசிட்டா இருக்காங்களா? அண்ட் அவங்கள வந்து என்ன பண்றோம்? 0.1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செப்பரேஷன் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் டைபோல்னு அர்த்தம். எலக்ட்ரிக் டைபோல் நான் இன்னும் நடத்தல, ஸோ உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது என்னன்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு இங்க ஒரு டைபோல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைபோல்ல அவங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் வந்து பி அண்ட் சி அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இந்த 3 பாயிண்ட்ல ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் ABC அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் தே ஹாவ் கிவன் த டிஸ்டன்சஸ் ஆல்சோ. ஸோ என்னென்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ இது வந்து 0. ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.1 மீட்டரா. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.05 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இங்க இந்த சார்ஜ் 2க்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா 0.1 மீட்டர் அண்ட் ஹியர் ஆல்சோ இட் இஸ் 0.1 மீட்டர். அப்போ இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், கரெக்டா? ஸோ அப்போ electric field, what is the electric field at A, what is the electric field at B and what is the electric field at C? ரொம்ப சிம்பிள் தானே. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ கண்டுபிடிக்க போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ. அப்போ Q1னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்படும், Q2னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்படும். திருப்பி சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வரைங்க, வெக்டார் ஃபார்மை வரைங்க. அப்போ டைரக்ஷன் வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? Q1னால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? இது நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னா E1A ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Q2னால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கு, அப்போ ரேடியலி இன்வெர்ட் அந்த சார்ஜை பார்த்த மாதிரியே போடணும், சரியா? இதை வந்து E2Aன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த ஏ பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா ஆக்டிங் இந்த சேம் டைரக்ஷன். அண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்க. இங்கேருந்து இங்கே வந்து 0.05 மீட்டர்ஸ் அண்ட் இங்கிருந்து இங்கே 0.05 மீட்டர்ஸ். ஓகேவா? அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும்
ஈக்குவல் சார்ஜஸை வச்சிருக்கு அண்ட் டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ EA is equal to 9 into 10 to the power of 9 into charge value 10 to the power of minus 8 divided by distance 5 into 10 to the power of minus 2 the whole square. So on solving this, you will be getting what? 3.6 into 10 to the power of 4 Newton per coulomb. இந்த மல்டிப்ளை பண்றது டிவைட் பண்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நீங்க கான்செப்ட் தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, சரி. அப்போ EBயோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you'll be getting the sorry, that is இது வந்து E1A. சரியா? இது E1A அண்ட் அப்போ E2AO என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, you'll be getting the same value 3.6 into 10 to the power of 4 Newton per coulomb. ஓகே, ஸோ டைரக்ஷன் அலாங் எந்த டைரக்ஷன்றதை நீங்க எடுத்துக்கலாம். அவர் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால நீங்க என்ன பண்ண போறீங்க? EA is equal to E1A plus E2A ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறீங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வந்துடும் உங்களுக்கு? ஸோ you'll be getting 7.2 into 10 to the power of 4 Newton per coulomb. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point A கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point B கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிரா த டைரக்ஷன். ஸோ Q1ஆல ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட். ஸோ நான் இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன்? E1Bன்னு எழுதுறேன். அண்ட் Q2னால நெகட்டிவ் சார்ஜா, அதனால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டுவர்ட்ஸ் த சார்ஜ். Q2வை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ இது E2B. அப்போ ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க? ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அப்போ Q1ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா Q1ல இருந்து B பாயிண்ட் வந்து 0.05 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. ஆனா Q2வை மெஷர் பண்ணும்போது இந்த ஹோல் டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். அப்படின்னா எவ்வளவு? 0.15 மீட்டர்ஸ் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அந்த டிஸ்டன்ஸையும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? E1B கண்டுபிடிக்கணும், அப்புறம் E2B கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரையும் டிஃபரன்ஸ் பார்க்கணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, இப்போ E1B கண்டுபிடிச்சுன்னா என்ன வந்துடும்? E1B பாருங்க, ஆல்ரெடி 10 to the power of minus 8 அண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0.05க்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளோ? இதே தான். அப்போ 3.6 into 10 to the power of 4 Newton per coulomb. சரிங்களா? திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆல்ரெடி கண்டுபிடிச்சதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் E2B அவங்களோட வேல்யூ என்ன வரும்? 9 into 10 to the power of 9. அவங்களோட சார்ஜ் வேல்யூ வந்து 10 to the power of 8 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.15 into 10 to the power of 0.15 the whole square. 0.15 the whole square. சரிங்களா? அப்போ இதுக்கு கால்குலேட் பண்ண என்ன வந்துடும்? E2B which is equal to 4 into 10 to the power of 3 Newton coulomb inverse. சரிங்களா? இவனையே நம்ம என்ன பண்ணலாம்னா 10 to the power of 4லயே மாத்திக்கலாம். அப்போ 10 to the power of 4ல மாத்தினா என்ன ஆகும்? 0.4 into 10 to the power of 4 Newton coulomb inverse. அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ண போறோம். யார் இதுல அதிகமா இருக்காங்க? E1B அதிகமா இருக்காங்க. அப்போ போட்டீங்கன்னா 3.6 into 10 to the power of 4 Newton யூனிட் வேணா மைனஸ் 0.4 into 10 to the power of 4. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 3.2 into 10 to the power of 4 Newton per coulomb. Along எந்த டைரக்ஷன்? along which direction? acting towards ABன்னு போட்டுக்கலாம். along AB. புரியுதாப்பா? டயக்ராம் வச்சுதான் நம்ம சொல்றோம். அண்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் நான் ஹிண்ட் கொடுக்குறேன், இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நான் ஃபோர்ஸ் நடத்தும் போது அந்த லெக்சர்ல நான் இது எல்லாத்தையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? டைரக்ஷன் வரைவீங்களா? ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் C. அப்போ என்ன ஆகும்? Q1ல இருந்து என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷன். So this is E1C. This is E1C. So acting towards this direction. E1C vector. And Q2னால ஏற்படுறத வந்து இந்த டைரக்ஷன் எடுத்துக்கலாமா? ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன். So E2C. ஓகே, அப்போ இதோட ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா parallelogram law யூஸ் பண்ண போறோம். ஓகே,
அண்ட் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், இது 60 டிகிரி அப்படின்னா இது 120 டிகிரியா இருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும்? EC is equal to root of E1C square plus E2C square plus 2 E1C E2C cos 120 டிகிரி. ஸோ நான் இதை சால்வ் பண்ண போறது இல்லை, ஆல்ரெடி இதே மாதிரி சம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதை போய் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ.